உலக தாய்மொழினார் பொதிக மலையில் பிறந்து அகத்தியர் மனதில் சுமந்து தொல்காப்பியம் சொல்லில் மலர்ந்து கம்பன் கவியில் ஊர்ந்து இளம்போ வரியில் சுரந்து வள்ளுவன் நாவில் புகுந்து மறைமலை அடிகள் மடியில் தவழ்ந்து பாரதி சொல்லில் துடித்து பாவேந்தர் கையில் பிடித்து பாவாணர் பாட்டில் திளைத்து பாவலேறு சிந்தையில் செழித்து முக்கணியில் சாரெடுத்து முத்தமிழில் சொல்லெடுத்து தமிழர் வாழ்வில் வளம் செழித்து வளம் கொளித்து உலக மொழிக்கெல்லாம் மூத்தவளே மானுட நீச்சியின் நீளமானவளே செம்மொழியால் பூத்தவளே செம்மொழியால் காத்தவளே என் மனதில் பூத்தவளே தாயே தமிழே உலக தாய்மொழி தினத்தில் வணங்கி மகிழ்ந்து இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நடுவர் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் கவனிய செல்வமே என்று பேசுவதற்கான அணியில் வந்தவர்கள் தமிழ் செம்மல் பேராசிரியர் பாரதி ஆறுமுகம் கல்வி கற்றதால் பேராசிரியர் அம்மா பேராசிரியர் கல்வி கற்றதால் பேராசிரியர் ஐயா பேசி சென்றிருக்கின்ற காப்பியனும் அவரும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தங்க பதக்கம் பெற்றவர் கல்வியால் தங்கள் பதக்கம் பெற்றவர் அந்த அணியில பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய துரோகம் வந்த வழியை மறந்துவிட்டு யாரை எதை பேச வேண்டும் இந்த அணியினரை விட கல்விக்கு தான் செல்வத்தில் அமர்ந்திருக்கின்ற அவர்கள் கல்வியை பற்றி பேச வேண்டியவர்கள் தடம் மாறி பாதை மாறி வழி மாறி செல்வம் என்று உட்கார்ந்து இருக்கிறார் தான் வருத்தமான செய்தி. கல்வி என்பது மானுடத்தின் மைய புள்ளி தொடக்க புள்ளி என்று சொல்லலாம். எப்படி குழந்தை பிறப்பை எனது அணியை அருமை சோதரர் சஞ்சீவி மாரிமுத்து சுட்டி காட்டினாரோ அதுபோல மானுடம் என்பது காடு மேடுகளில் மலையில் அலைந்து திரிந்து நிர்வாணமாய் இருந்து பிறகு ஒரு பொறித்தட்டி ஏன் இப்படி இருக்க வேண்டும், நாம் இந்த இலையை இந்த மரத்தோட பட்டையை அணிந்து கொண்டால் என்ன என்ற உதித்தது. பிறகு மலைப்பகுதியில் இருந்து அப்படியே இறங்கி சமவெளியான ஆற்றுப்படுகையில் வந்து தாகத்திற்கு தண்ணீர் குடித்தான், அங்கே அமர்ந்தான். இந்த இயற்கை வாழ்வியல் சூழல் அருமையாக இருக்கிறது என்று தங்கிவிட்டான். அதன் பிறகுதான் அதன் தோற்றத்தில் தான் நமது நடுவர் ஐயா சொன்னது போல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நாம் உருவாயினது. இங்கே கல்வி என்பது தாய்வழி சமூகமாய் மனித சமூகம் முதலில் தோன்றி அந்த தாய் தான் தனது மலரைக்கு கல்வியை புகுத்துகிறார். பிறகு யாரும் யாரோடும் உறவு கொள்ளலாம் என்கின்ற நிலை மாறி அவனுக்குள் போய்த்தட்டுகிறது. இல்லை இல்லை, நாம் விலங்கினம் இல்லை, மனித இனம். ஆகவே ஒருவன் ஒருத்தி என்கின்ற பண்பாடு அங்கே தலைக்கிறது. இதெல்லாம் கல்வியின் வழிமுறைகள். அதன் பிறகு தமிழரின் பண்பாட்டில் ஒருவன் ஒருத்தி தந்தை சமூகமாய் தந்தை வழி சமூகமாய் உருவெடுக்கிறது. இடையில் சங்க காலங்களில் ஆண் பெண் வேறுபாடின்றி கல்வி கற்பிக்கப்பட்டது. இடையிலே ஆரிய பார்ப்பன பண்பாட்டு கும்பல்களால் வந்து அந்த சங்க காலத்தில் கற்பிக்கப்பட்ட அந்த கல்வி முறையை அதாவது குலக்கல்வி முறை. குலக்கல்வி முறை என்பது குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஒரு மாணவன் 5, 6 வயது ஆகிவிட்டார் என்றால் அந்த குருகுலத்தில் அந்த மாணவனை கொண்டு சேர்த்து விடுவார்கள். அந்த குருகுலத்தில் அந்த மாணவன் தனது குருவிற்கு அதாவது துணி துவைத்து கொடுக்க வேண்டும், குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்தாந்து வைக்க வேண்டும், பிறகு அதிகாலையில் ஏந்திரிக்க வேண்டும். அந்த குரு வந்து அவனுக்கு அதாவது தியானம் சொல்லிக் கொடுப்பார், கல்வியை சொல்லிக் கொடுப்பார், இந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார். இந்த குலக்கல்வி முறை என்பது ஒரு சாராருக்கு மட்டும் வழங்கப்பட்டது.
இந்த முறையை ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு அனைவருக்குமான கல்வி முறை மாற்றி அமைக்கப்படுகிறது. அனைவரும் கல்வி கற்கின்றார்கள். அதன் வாயிலாகத்தான் இங்கே தனி மனித ஒழுக்கம் எப்படி நிர்வாணமாய் அலைந்தவன் தலைகளையும் பட்டாடைகளையும் மரப்பட்டையில் உடுத்தி அதுக்கப்புறம் ஒரு குடிசை அமைத்து அங்கே விவசாயத்தை அமைத்து அடுத்து தொழில்களை அமைத்து மனித சமூகம் மெல்ல மெல்ல ஊடுருவி வந்து ஒரு சாராருக்கு கல்வி வழங்கி அந்த திட்டத்திற்கு மாறாக அனைவருக்குமான கல்வி வழங்கி அதன் வாயிலாகத்தான் நாம் நாகரிகமான உடை உடுத்துகிறோம். யாரு இந்த ஆடையை தயாரித்தவர்கள்? யாரு? கல்வி முறையில் கல்வி கற்றவர்கள். நெசவு அது முன்னேற்றம் அடைந்து நாகரிகமான, அதாவது உயர்தரமான இயந்திரங்களை கண்டுபிடிப்பது எப்படி என்று படித்தவர்கள் தான் ஆடையை நெய்தார்கள். அதுவும் இங்கே கல்வியா பொருளா என்று நடக்கிற இடம் எது? நூலகம். படித்தவர்களால் கல்வி கற்றவர்களால் எழுதப்பட்டதுதான் நூல்கள். இங்கே நடக்கின்ற இடம் நூலகம். கல்வி கற்றவர்களால் எழுதப்பட்ட தனி மனித ஒழுக்கங்கள் நிறைந்த புத்தகங்கள் இங்கே அடங்கியிருக்கிறது. ஆக இந்த மனித சமூக வரலாற்றில் கல்வி எத்தனை படிகளை உயர்த்தி வந்தாலும் கால்நடையாக நடந்தவன் கட்டவண்டியில் போனான், மிதிவண்டியில் போனான், மகிழ்வுந்துகளில் போனான், வானூர்தியில் போகிறான். இந்த நாகரிகமான வளர்ச்சிகள் யாரால் படைக்கப்பட்டது என்று நீங்கள் தயவு கூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்வி கற்றவர்களால். விமானம் யார்? ரைட் சகோதரர்கள், அவர்கள் கல்வி கற்றவர்கள். இங்கே எரிகின்ற மின்சார பல்பை கண்டுபிடித்தது யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். ஆக இந்த கல்வியாளர்கள் இந்த மனித சமூகத்திற்கு என்னென்ன தேவை என்பதனை உணர்ந்து அவர்களுடைய உழைப்பால் அவர்களுடைய சிந்தையால் படைக்கப்பட்டதுதான் தனி மனித ஒழுக்கமும் அதன் வாயில் தான் அமையும். அப்படிதான் கல்லாமை, பொய் சொல்லாமை என்றெல்லாம் பௌத்தம் இருக்கின்ற, அதை பௌத்தம் கற்பிக்கின்ற அந்த 8 விதிகளும் எதனால் வந்தது? புத்தரியா அவர் போதி மரத்தின் அடியில் உட்கார்ந்து சிந்தித்தார். அதையே இந்த மனித சமூகத்திற்கு கல்லாமை, மனைவி பாராமை, கொல்லாமை, பொய் சொல்லாமை இப்படியான செய்திகளை வழங்கியதை நூலாக்கம் செய்து இன்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறளை இன்று ஐயா சொன்னாரே, திருக்குறள் பேனரசன் ஐயா தான் பேசும்போது சொன்னார், கற்கை நன்றே கற்கை நன்றே கற்றபின் மிக்க அதற்கு தகை என்று சொன்னார். இது திருவள்ளுவர் ஓலைச்சுவடியில் எழுதினார். திருவள்ளுவர் ஓலைச்சுவடியில் எழுதினார். அதை வாவேசுரையர் அதை அச்சிட்டு உலக பொதுமுறையாக்கி உலக மனிதருக்கெல்லாம் அர்ப்பணித்து கொடுத்தார். அவர் கல்வியாளர். ஆக திருக்குறளை படிப்பவர்கள் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள் என்றால் அவர் திருக்குறளை படித்தவர் கல்வியாளர், அதை நூலாக்கியவர் கல்வியாளர். ஆக தனி மனித ஒழுக்கம் என்பது கல்வியின் வாயிலாக ஒரு நீண்ட உழைப்பின் வாயிலாகத்தான் இந்த மனித சமூகத்திற்கு பெரும் நன்கொடையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கல்வியை புறக்கணித்து பொருள் என்பது ஐயா சொல்லிவிட்டார், பொருளை தேடி போனவனை கொன்னுட்டாங்க பாருங்க, அதுதான் ஆபத்து. கல்வியை தேடி சென்றவர்கள் எந்த வரலாற்றிலும் கொல்லப்படவில்லை. கல்வியை தேடி சென்று படித்தவர்கள் வரலாற்றில் கொல்லப்படவில்லை, வரலாற்றை வெல்லப்பட்டிருக்கிறார்கள். வரலாறு வெல்லப்பட்ட கதையாக நிதர்சன உண்மையாக மாறி இருக்கிறது. அவர் சோம்பேறித்தனத்திற்கு ஒரு கதை சொன்னார். ஆகவே பொருள் என்பதே ஒரு கதை என்பதை தான் அந்த பொருளோட அணியினர் அதை அருமையாக பொருளை தேடி சென்றால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், அல்லது உணர்ச்சி வசப்பட்டு செத்து மடிவீர்கள், அல்லது நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் கெட்டு செத்து போய்விடுவீர்கள், அல்லது பேராசை பிடித்து அல்லது மூட நம்பிக்கையில் அதிர்ஷ்டம் என்று தேடி தேடி செத்து ஒளிந்து விடுவீர்கள். ஆகவே பொருளை நாடி ஒருபோது வராதீர்கள் என்று அவரே ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டு அமர்ந்திருப்பது எங்களுக்கு சாலை சிறந்த பொருத்தமாக இருக்கிறது. இதில் கல்விதான் சிறந்தது என்பதை சொல்வதற்கு நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கார். மாணவர்களுக்கு லட்சோதி மேடைகளை கண்டவர், லட்சோதி மாணவர்களுக்கு கல்வி நீ கற்றுக்கொள்ளணும், தனி மனித ஒழுக்கத்தை
பேண வேண்டும் என்றால் கல்வி முக்கியம். ஒரு ஆசிரியர் அப்படிதானே சொல்லுவார். கேடில் விழிச்செல்வம் கல்வி மற்றவருக்கெல்லாம் அது என்னன்னா பாடல்ல என்று திருவள்ளுவர் எதை சொல்கிறார் என்றால் கல்வியை விட சிறந்த செல்வம் வேறு ஒன்றும் இல்லை என்று அறுதிட்டு உறுதிட்டு சொல்லியிருக்கிறார். ஆக எங்களுக்கான தீர்ப்பை திருவள்ளுவர் சொல்லிவிட்டார். இங்கே அமர்ந்திருக்க ஆசிரியரும் சொல்லுவார். ஏன்னா அவர் மாணவ மாணவர்களுக்கு கல்வி ஒழுக்கம், அங்க போகாத, இங்க போகாத, பட்டணம் போடு, கந்தானால கசக்கி கட்டு, இப்படி ஒழுக்கத்தை யார் சொல்லி கொடுப்பா? தாய் தந்தையர்கள் என்ன சொல்வார்கள்? நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா உயரணும் என்றுதான் தாய் தந்தைகள் சொல்வார்களே ஒழிய மற்றதை யார் சொல்வார் என்றால் ஆசிரியர் தான் சொல்வார். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று இந்த தமிழ் சமூகம் விழிந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாணவனை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த அற்புதமான வாய்ப்பை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகில் அனைத்து நாடுகளிலுமே ஆசிரியர்களிடம்தான் இருக்கிறது. ஆசிரியர் தான் ஒரு மனிதனை தனி மனித ஒழுக்கம் மிக்கவனாக, தனி மனிதன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய கல்வியை, தனி மனிதன் சுயமரியாதையை வாழுகின்ற அந்த பாங்கினை ஆசிரியர் போதிக்கின்றார். அந்த மாணவன் கற்றுக்கொள்கிறான். அப்படி கற்றுக்கொள்ளப்பட்ட மாணவர்கள் தான் வரலாற்றில் தலைவர்களாகவும் சீர்திருத்தவாதிகளாகவும் இன்றும் நம் மனதிலும் இங்கே காற்றிலும் தொகுதிகளிலும் சிலைகளாக இருக்கின்றார்கள். அப்படிதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் குழு தலைவர் ஆனார் என்றால் பெரும் செல்வத்தை சேர்த்து ஆனதல்ல, அவர்கள் படித்த பட்டங்களை எல்லாம் இன்று வரையிலும் ஆய்வு செய்து முடிக்க முடியாத அவ்வளவு கல்வியை கற்றிருக்கின்றார். எப்படி APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். பொருளை வைத்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் ஆனதில்லை, கல்வியை வைத்துக் கொண்டுதான் குடியரசு தலைவர் ஆகியிருக்கார்கள். ஆகவே வரலாற்றில் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்து நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பொருளை சேகரிக்க வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டியதே இல்லை. பொருளை விட கல்வியை இந்த ஏழை எளிய மாணவர்கள் பெற வேண்டும் என்று 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தொடக்கப்பள்ளி கட்டாயம் இருக்க வேண்டும், மதிய உணவு போட்டால்தான் இவர்கள் இந்த ஏழை மாணவர்கள் கல்வி கற்பார்கள் என்று கள ஆய்வில் தெரிந்து கொண்டு மதிய உணவு திட்டத்தை முன்வைத்தவர் கர்மவீரர் காமராஜர். கல்வியை தந்ததனாலேயே அவருடைய பிறந்த நாளை கல்வி திறந்த நாளாகவும் பிறந்த நாளாகவும் நாம் போற்றி கொண்டாடுகிறோம் என்றால் எப்படிப்பட்ட மண்ணில் நாம் பிறந்து கொண்டு கல்வியை விட பொருளே சிறந்தது என்று, செல்வமே சிறந்தது என்று நமது நடுவர் ஐயர் தீர்ப்பு சொன்னார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று அறிவித்து உறுதிக்கு சொல்லி உங்கள் சார்பாக கல்விதான் ஒரு மனிதனை தனி மனித ஒழுக்கமுள்ளவனாக மாற்றும். அதற்கு சான்று நீங்கள் ஆசிரியர், அவர் பேராசிரியர், அவங்க பேராசிரியர், அவரு ஆசிரியர், அங்கே இருப்பவர் ஆசிரியர்கள், எனக்கு முன்னாலும் பேராசிரியர் இருக்கிறார். எங்கு திரும்பினாலும் இப்ப இலக்கிய வட்டம் போகன் எல்லாருமே ஐயா முத்துசாமி ஐயா அற்புதமா இந்த நூலகத்தில் ஒரு தீவிர வாசகர், முதிர்ந்த வாசகர். ஐயா முத்துசாமி ஐயா உழைப்பை பற்றி பேசியிருக்கார். பொன் தங்கராஜ் ஐயா உட்காந்துருக்கார். இவர்கள் எல்லாம் தமிழறிஞர், பேராசிரியர், பேரறிவர். இவங்க அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் கல்வியால் மனதை பண்படுத்தி வாசகர்களாகி நூலை வாசித்து நேசித்து தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஆகச்சிறந்த மனிதர்களாக நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரங்கத்திற்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருப்பதே கல்விதான். ஆகவே எங்கள் கல்வியே தனி மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படை அவசியம் என்பதை நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நல்ல ஒரு நன்றியை விடைபெறுகிறேன்.